வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க இன்றைக்கி பௌர்ணமிக்கு ஒரு ஸ்வீட் செய்யலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி பீட்ரூட் அல்வா செய்யலாங்க. பீட்ரூட் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஒரு 5 பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா முந்திரி, அப்புறம் சர்க்கரை. இந்த எவ்வளோ பீட்ரூட் இருக்கோ அந்த அளவில் 3/4 மடங்கு சர்க்கரை, பால் ஒரு அளவு சர்க்கரை அளவே பால் எடுத்து வச்சுருக்கேன். பால்லே இந்த பீட்ரூட் நல்லா வேகட்டுங்க. வேக வச்சுட்டு பார்க்கலாம். நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணி போனோம். பீட்ரூட் காலையில் துருவி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதனால் உங்களுக்கு அப்படி இருக்குது. நல்லா வேகட்டுங்க. வதக்கி விட்டுட்டு இதில் பால் மிக்ஸ் பண்ணி பால்லே வேக வைக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. இதில் நம்ம பால் காய்ச்சின பால் அதை அப்படியே ஊற்றிப்போம். இந்த பால்லே வேகட்டும். எப்பயுமே இந்த அல்வாலெல்லாம் பால் பவுட்ரு, மில்க் மைடு இது மாதிரிலாம் சேர்ந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பீட்ரூட் அல்வாவில் நம்ம பால் ஊற்றிக்கிறோம். வீட்டில் இருக்கிறத வச்சு செய்கிறோம். பீட்ரூட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பொரியெல்லாம் செஞ்சு கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி அல்வா டைப்பில் செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுங்களேன், சாப்பிட்ருவாங்க ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம இந்த மாதிரி வேக வச்சு பால் இன்னும் கூட ஒரு 1/4 டம்ளர் ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும். இந்த பால்லே நல்லா வெந்தவுடனே நம்ம சக்கரை போடலாம். எப்பயுமே வேகாமல் இருக்கும்போது காய்கறியில் இந்த பாயசத்தில் எல்லாத்துலேயும் சக்கரை போடக்கூடாதுங்க. நல்லா வெந்தவுடனே தான் போடணும். இல்லைன்னா அது நம்மளை முழிச்சிட்டு பார்க்கும், வேறு வேறையாக இருக்கும், வேகாது. அதனால் நம்ம நல்லா வேகட்டும். ஸ்லோ ஃபயரில் வச்சு வெந்தவுடனே பார்க்கலாம். இதில் ஏலக்காய் நுணுக்கி போடலாம், எசன்ஸ் போட்டுக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். நல்லா வேகட்டும், வெந்தோடனே பார்க்கலாம். எப்பயுமே நம்ம ஸ்வீட் செய்யும்போது ஒரு பிஞ்ச் உப்பு போடுவோம். ஆனால் பீட்ரூட்டில் சாதாரணமாகவே ஒரு உப்பு சுவை இருக்கும். இருந்தாலும் நம்ம துளியோண்டு பாருங்கள், இது இவ்வளோதான், இவ்வளோ போடுறேன். ஒரு சின்ன பிஞ்சு, குட்டி பிஞ்சு போடுறேன். நல்லா வேகட்டும். நல்லா சுருள இல்லை வேகணும். அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை, இதில் 3/4 பங்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே 1 டம்ளர் அப்படின்னா 3/4 டம்ளர் போட்டால் போதும். நம்ம இதுக்கு கூட அப்படி தான் போடுவோம்ல. அதிரசத்துக்கெலாம் கூட பார்த்திங்கன்னா 1 டம்ளர் மாவுன்னா 3/4 டம்ளர் வெல்லம். 1 டம்ளருக்கு 3/4 டம்ளர் தான் அளவு. அதே மாதிரி 1 டம்ளர் பீட்ரூட் துருவி வச்சுருந்தோமா, அதுக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு நம்ம போட்டுக்கிறோம். 3/4 பங்கு போட்டால் போதும். தண்ணி விடு பாருங்கள். இது நல்லா ட்ரை ஆகி வெந்து சுருண்டு வரட்டும். ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கோம். முந்திரி பருப்பு நம்ம நெய்யில் வறுத்து போட்டாலும் போட்டுக்கலாம், அப்படியே போட்டுக்கலாம். நான் அப்படியே போட்டுட்டேன். நல்லா வேகட்டுங்க. வெந்து சுருண்டு வரட்டும். நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். மூடிச்சா சீக்கிரம் வந்து போயிடும். பாருங்க, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம மூடி வச்சுடுவோம். நல்லா வெந்த உடனே ஒரு 2 நிமிஷம் கழித்து கிளறி விடலாங்க. மூடி வச்சுருந்தோமா, கலர்ஃபுல்லாக எப்படி அருமையாக இருப்பாருங்க. இல்லை நம்ம ஏலக்காய் போட்டுடலாம், இல்லைன்னா எசன்ஸ் போட்டுக்கலாம். எசன்ஸ் போட்டால் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுன்றதால நான் எசன்ஸ் போடுறேங்க. ஒரு ஃபியூ ட்ராப் போதும். ஒரு 2-3 ட்ராப் தான் விடுறேன், ரொம்பலாம் விடலை. இதில் நம்ம தேங்காய் கூட துருவி போட்டுக்கலாம். ஒரு வித்தியாசமான முறையில் கொஞ்சம் தேங்காயும் துருவி அதில் போட்டு நம்ம பரட்டி அரைச்சிடலாங்க. குவான்டிட்டி நிறையா வரும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம். பௌர்ணமி இல்லைங்களா, நம்ம ஒரு ஸ்வீட் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ண மாதிரி இருக்கும். இந்த நித்திய கல்யாணி பூ எவ்வளோ அழகாக இருக்கு. சாமிக்கு அலங்காரம் பண்ணியிருக்கிறது நல்லா சொல்லிச்சு, ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் ஒரு 1/2 மூடி இருந்தது, அதை நம்ம துருவி அதில் ஓட்டி போட்டுடலாம். இதுவும் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம
ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். வெறும் பீட்ரூட் செய்யும்போது நம்ம இந்த மாதிரி தேங்காயும் கொஞ்சம் ஓட்டி போட்டோம்னா ரொம்ப அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயும் பீட்ரூட்டும் கலந்த எம்மியான ஒரு அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். இன்னொரு ஸ்பூன் நெய் வேணாலும் விட்டுக்கலாம். பால் ஒரு டம்ளர் பால் ஊற்றிருக்கேன். பால்லே தான் வெந்தது, நல்ல டேஸ்டியாக இருக்கும். இன்னும் நீங்கள் பால் பவுடர் கூட ஒரு பேக்கெட் போட்டுக்கலாம் இருந்தால். அதுக்கு பதிலாக தான் நம்ம பால் ஊற்றிட்டோம். ரொம்ப எம்மியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், நம்மளுக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. பாருங்கள், எம்மியாக சூப்பராக பீட்ரூட் அல்வா கோகோனட்டோட சேர்ந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்க்கலாங்களா? நம்ம இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்துகிட்டு அதில் நெய் தடவிட்டு அதில் நம்ம எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சு டிஸ்பிளேயில் வச்சிடலாங்க. ஆளுக்கு ஒரு குழிக்கரண்டி கொடுத்துடலாம். ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஒரு அல்வா. நம்ம இன்றைக்கி பௌர்ணமி இல்லைங்களா, சிம்பிள் நெய்வேத்தியம் பீட்ரூட் அல்வா வச்சு நெய்வேத்தியம் பண்ணிடலாங்க. உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.